2021ஆம் ஆண்டு அக்டோபர், நவம்பர் மாதத்துலேருந்தே நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது என்னென்னா, தமிழ்நாட்டில் கேடுகட்ட ஆட்சி நடக்குது அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க இல்லையா, இந்த 2 ஏக்கருக்கு மேற்பட்ட இந்த குளத்தோட நிலைமையை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போடுது. ஆக்கிரமிப்புகளை அகற்றிட்டு நீர்நிலையை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. மாவட்ட நிர்வாகமும் நீர்நிலையை ஆக்கிரமிப்பில் எல்லாத்தையும் அகற்றிட்டு அங்கே ஒரு போர்டை வைக்கிறாங்க. இது அரசுக்கு சொந்தமான நீர்நிலை, இதில் நீங்கள் திரும்பவும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாதுன்னு ஒரு போர்டு வைக்கிறாங்க. அந்த ஆக்கிரமிப்பு செய்தார் அல்லவா, யார் அவர்? திமுக கிளை செயலாளருங்க. அவர் அந்த போர்டு எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு ஜேசிபி விட்டு குளத்தையே ஃபுல்லாக மூடிட்டாப்புல, மண்ணை போட்டு மூடிட்டு இப்போ அடுத்து அவர் ஃப்ளாட்டு போட போகிறாரோ இல்லை ஏதோ பண்ண போகிறாருன்னு வச்சுக்கிங்க. அப்போ இந்த தைரியம் எங்கே இருந்துங்க வந்துச்சு இவனுங்களுக்கு? எங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு ஆக்கிரமிப்பு அகற்றியும் கலெக்டர் போர்டு வச்சுமே, மாவட்ட போர்டு வச்சுமே அந்த போர்டையே பிடுங்கி எறிகிறானுங்கன்னா, அப்போ இவங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அகம்பாவம், ஆணவம், திமிரு தானே இது? அகராதித்தனம் தானே. மக்கள் நீங்கள்லாம் உணரணும். திமுக கேடுகட்ட ஆட்சியில் எவன்லாம் அதிகாரம் பண்ணுறான் பாருங்க. அப்போ நீதிமன்றத்துக்கு என்ன மரியாதை, மாவட்ட நிர்வாகத்துக்கு என்ன மரியாதை? இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. என்னை பற்றி சொல்ல தேவையில்லை, நிறைய நான் அடிக்கடி பேசிக்கிட்டு வரேன். மறந்துடாதீங்க, அது நிரூபிக்கப்படுது. தமிழ்நாட்டில் கேடுகட்ட திமுக ஆட்சி அப்படிங்கிறத 100% நிரூபிக்கப்படுது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு நீதிமன்றம் போய் தீர்ப்பு வாங்கியிருப்பாங்க. அப்படின்னா இவங்க எந்த லட்சணத்தில் நீதிமன்றத்தையும் அரசாங்கத்தையும், அதாவது மாவட்ட நிர்வாகத்தையும் மதிக்கிறாங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். எனவே நாம் அந்த திமுக கிளை செயலாளரை வன்மையாக கண்டிக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. அரசாங்கம் வைக்கிற போர்டு எடுக்கிறான்னா அவனுக்கு என்ன மரியாதை இருக்குது? உடனே பிடிச்சி உள்ளே போட்டுருங்க. அதில் எந்த மாற்றுக்கருத்து இடமில்லை. அந்த திரும்பவும் ஏரியை நீங்கள் ஆழப்படுத்தி தூர்வாரி அதுக்கு என்ன செலவு வருதோ அதை அவர்கிட்ட இருந்தே கிளைம் பண்ணுங்க. நன்றி.